தப்பு சொல்ல முடியாது, அவங்க வசதி அவ்வளோதான். சரி, இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு விஷயத்த சொல்லு அப்படிங்கிறீங்களா? நம்ம வந்து ஒருத்தரை ஏமாத்துறோம்னு நம்ம நினைக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கார். எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ், சிவன், நம்ம ஏசையா, யாராக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சி நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் சிசிடிவி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி கடவுள் நம்மளை மேலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். சிசிடிவி கேமராலேருந்து கூட தப்பிச்சிடலாம், கடவுள்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் எல்லாருமே அவங்க மனசுக்கு நேர்மையாக நடந்துக்கோங்க. நீ எப்படி எப்படின்னு கேட்டா, அதான் சொல்லிட்டு நான் ஏமாறுவேன், நிறைய ஏமாந்துட்டேன். ஏமாத்துனதில் இன்னைக்கு தான் நம்ம லைவில் ப்ராங்க் மாதிரி ஏமாத்தலான்ட்டு போட்டேன். நீ வீடியோ போடாமல் இனிமேல் போட மாட்டேன்னு பாதி பேர் பார்த்தா அந்த லைவை வீடியோவை பார்க்காமலே ஐயோ இனிமேல் வீடியோ போடாமல் இருக்காதீங்க அப்படி இப்படின்னு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே கமெண்டு, போய் வீடியோ பார்த்துட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்பாடி, இந்த தேங்காய் தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா? இளநீ கூட தோற்று போகும் தேங்காய் தண்ணிட்ட. தேங்காயை ஒத்த கையில் போனை வச்சு உடைச்சு தேங்காய் தண்ணி. அப்புறம் மக்களே, எப்படி போகுது லைஃப்? இப்பெல்லாம் 5 நிமிஷம் உட்காந்து பேசுகிறேன். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, ஃபேவரட் இடத்துக்கு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? சமைச்சாச்சா? என்ன சாப்பாடு, என்ன சமையல்? என்ன கமெண்ட் வரலையா? எனக்கு தான் வரலையா? ஹாய், எவ்வளோ இவ்வளோ வந்திருக்கா? ஏன் எனக்கு இவ்வளவு கமெண்ட் வரவே இல்லை? ஹாய்க்கா, ஹாய் சிஸ், நதிரேவா, அபிமேல் சிஸ்டர். என்ன எனக்கு இவ்வளவு வரல? முட்டை உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இவ்வளோ கமெண்ட் ஏன் இவ்வளோ நேரம் வரலன்னு தெரியலையே. சரி, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது லைவில் இருக்கீங்களா? ஒரு ஹாய் சொல்லுங்கள். 8 பேர் இருக்கீங்களா? இப்படி தான் டெக்னிக்கல் இஷ்யூ வரும் அடிக்கடி. இப்போ யார் லைவில் இருக்கீங்க? ஏதாவது பேசுங்கள், அப்போ தான் தெரியும். இவ்வளோ கமெண்ட் வந்திருக்கு, எனக்கு வரவே இல்லையே. ஃபர்ஸ்ட் லைக் சிஸ், முட்டை உடம்புக்கு நல்லது. இது வரைக்கும் தான் நான் படித்தேன். இது வந்து இப்போ ஸ்வைப் பண்ணவும் வருது. ஹலோ, ஹாய். எங்கள் வீட்டில் வந்து இட்லி, நேற்று மத்தியானம் சாம்பார், அவியல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி வந்து இட்லி வேகுது, சாம்பார் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். எனக்கு 2 பேர் தான் காட்டுது லைவில். நமக்கு வந்து லைவு பகல் லைவு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், நைட்டு லைவ் ஒர்க் அவுட் ஆகாது. இருந்தாலும் ஒரு 10-15 நிமிடங்கள் பேசுவோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடு? அபிமயா சிஸ்டர், நதிரேவா சிஸ்டர், கனகு, பிரகாஷ் சிஸ்டர், ஜோதியம்மா 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் தெரிச்சு ஓடிப்பிட்டாங்க. இப்போ யாரோ 4 பேர் இருக்காங்க, யாருன்று தெரியவில்லை.
எனக்கு நைட்டு வந்து லைவ் போட்டால் போகாது, பகலில் லைவ்